ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிர்னி பழம் ஜூஸ் எப்படி மிக்ஸி இல்லாம கையாலே செய்யலான்றதை தான் பார்க்க போறோம். இதுதான் எங்க வீட்டுல அடிக்கடி சம்மர் டைம்ல செய்யறது. அதனாலதான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. முதல்ல நம்ம கிர்னி பழம் செய்யறதுக்கு அதுக்குள்ள இருக்கிற இந்த விதைகள் எல்லாமே நல்லா நீக்கிருங்க. ஓகே, எல்லாமே எடுத்தாச்சு. இப்ப மேல இருக்கிற இந்த பழத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே கரண்டியை வச்சு பொறுமையா நீங்க எடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா பழங்களையுமே எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துல நான் மாத்திக்கிறேன். இப்ப நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, இந்த பழத்திலேயே தண்ணி உள்ளதுனால இவ்வளோ தண்ணி இதுலயே கிடைச்சிருச்சு. இதை நம்ம கரண்டியாலே குத்தி விட்டுறலாம். அப்பதான் ஜூஸ் பதத்துக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல தேவைக்கேற்ப நீங்க சர்க்கரையை சேர்த்துட்டு இன்னமும் நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் இனிப்பா நல்லா சுவையாவே இருக்கும். கிர்னி பழம் ஜூஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விளாம்பழம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் கிர்னி பழம் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஏரியால இதுக்கு என்ன பேருன்றது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இது சர்க்கரையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான். இந்த ஐஸ் கட்டின்றது ஆப்ஷனல் தான். நான் ஒரு கூலிங்காக சேர்த்திருக்கேன். நீங்களும் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்மளோட குழு குழு கிர்னி பழ ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோங்க, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.